பிரைஸ் த லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி அன்போடு கூட இன்றைய நாளில் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆண்டவர் இம்மட்டும் பாதுகாத்த கிருபைக்கு நன்றி செலுத்தும் விதமாய் அழைக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் இம்மட்டும் நம்மை வழிநடத்தி பாதுகாத்து ஒரு தீங்கும் அணுகாமல் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒவ்வொரு நாளும் அவருடைய சட்டைகளின் மறைவில் மறைத்திருக்கிறாரே, அந்த கிருபைக்காகவும் நாம் நன்றி செலுத்தலாம், அவரை ஆராதிக்கலாம், மனதார துதிக்கலாம். நம்மை ஜீவனோடு பாதுகாத்த, ஜீவன் தந்த, பலன் தந்த, கிருபை அளித்த தேவாதி தேவனே, உமக்கு கோடான கோடி நன்றி என்று நாம் அவரை ஆராதிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எவ்வளவோ கஷ்டங்களும் பலவீனங்களும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் நண்பர்களையும் சூழ்ந்து வந்த நேரத்திலெல்லாம் ஒரு தீங்கும் ஒரு குறைவும் நாங்கள் காணாதபடிக்கு எல்லா பலவீனத்தையும் பலனாய் மாற்றி எங்களை சாட்சியாய் நிறுத்தி கொண்டு வருகிறீரே, அதற்காகவும் உமக்கு நன்றின்னு நம்ம சொல்லலாம். மனதில் நிறைய கேள்விகளும் நிறைய துக்கங்களும் பாரங்களும் சூழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. என்னதான் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்தாலும் நமக்கு அதெல்லாம் போதுமானதாகவே இல்லைங்கள. இன்னும் தேவை இருக்கிறது, இன்னும் நிறைய சூழ்நிலைகளை நம்ம கடந்து வர வேண்டி இருக்கிறது, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இதோடு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டே வருகிறோம். எல்லா இடத்துலையுமே இப்போது இந்த காலகட்டத்தில் இருக்கிறது என்னென்னா, பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, அவங்க நினச்ச ஒரு குரூப்பை நம்மளால் வாங்கி தர முடியல, நாம் ஆசைப்பட்ட மார்க்கை நம்ம பசங்க எடுக்கலைன்னு சொல்லி அநேக பாடுகளும் நெருக்கங்களும் எல்லாருடைய இருதயத்தையும் நெருக்கி கொண்டு இருக்கிறதுல எல்லா கவலைகளையும் ஆண்டவர் மேலே வச்சுருங்க. எல்லா பாரத்தையும் ஆண்டவர் மேலே வச்சு அவரை நாம் விசுவசித்து நம்பும் பொழுது வெட்கப்பட்ட இடத்திலெல்லாம் நம் தலையை உயர்த்த நம் தேவாதி தேவன் வல்லவராக இருக்கிறாருங்க. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவான், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நாம் தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஆம் பிரியமானவர்களே, கலங்காதீங்க, திகையாதீங்க. நம்மை கைவிடாத நம் தேவாதி தேவன் நம்மோடு இருக்கிறாருங்க. என்ன எப்போவுமே ஆண்டவர் செய்வார், அவரை நம்புங்க, கவலைப்படாதீங்க, இப்படியான வார்த்தைகளை தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனாலும் என்னுடைய குடும்பத்தில் கஷ்டங்களும் நெருக்கங்களும் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கிறது. அதுலேருந்து நான் எப்படி மீள்றதுன்னு தெரியலன்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் கண்ணீரோடும் கலக்கத்தோடும் இருக்கிறீங்களா? நிச்சயமாகவே ஆண்டவர் எல்லா துக்கங்களையும் பாரங்களையும் சுமந்து வருகிற நாட்களில் உங்களை சாட்சியாய் நிறுத்தப் போகிறார். அதை மட்டும் நம்ம விசுவாசிப்போம். முடிஞ்ச வரையில் தேவையில்லாத விஷயங்களையும், ஏதாவது ஒரு வதந்தி இருக்குது, ஏதாவது ஒரு தேவையில்லாத காரியம் இருக்குன்னா அதை நம்ம எல்லாருக்கும் அனுப்புகிறோம், எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம், அது ஒரு டைம் பாஸாக நினைக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் நம்மளை ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதை நம்ம நிறைய பேருக்கு அனுப்புகிறோமா? அதை நம்ம விசுவசித்து ஆண்டவரே இதை நான் நம்புகிறேன்னு ஒரு ஆமேனோ ஒரு லைக்கோ நம்ம போடுறோமா? அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்க தாங்க. ஆண்டவருடைய நாமத்தை அது மகிமைப்படுத்துறது தான், அதை ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துறது தான். அதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாகவே ஒரு பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வாருங்க. மீண்டும் மீண்டும் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ஒரு வேளை இந்த கிரேஸ் ஆஃப் காருண்யா சேனல் நிறைய பேரை ரீச் ஆகணும், அது நிமித்தம் எங்களுக்கு புகழ் கிடைக்கணும், பேர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணலை. ஆண்டவருடைய வார்த்தை அநேக இடத்துக்கு போய் சேரணும்,
தேவை உள்ளவங்களுக்கு ஆறுதல் அளிக்கிற ஒரு வார்த்தைகளாக இது கடந்து போகணும்னு நாங்கள் விசுவசிக்கிறோம். நிறைய பேருக்கு இந்த வார்த்தைகளை அனுப்பி ஆண்டவர் வழங்கும் நன்மைகளை தாராளமாய் பெற்றுக்கொள்ளலாம். ஆமீன்.